திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர் பெருமக்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனையாக லங்காஸ்ரீ மற்றும் தமிழ்வின் இணையத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு சைவத்தின் தொன்மை என்கிற பொருளில் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். நம் சமயம் எப்பொழுது தோன்றியது என்கிற ஒரு கேள்வி மற்ற மக்களிடத்திலே இயல்பாக எழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம் சமயம் எப்பொழுது தோன்றியது என்றால், நம்ம இறைவனுக்கு நம்முடைய அருளாளர்கள் முன்னுரை சொல்லுகிற பொழுது அவனை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொன்னார். நம்முடைய இறைவனுக்கு தோற்றுவாயும் இல்லை, அவன் நிறைவடைவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் பூரணமான பொருள், அவன் நித்தியமான பொருள். அப்படி நித்தியமாக பூரணமாக இருக்கிற நம்முடைய இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான சமய சிந்தனை எங்கே இருந்து துவங்குகிறது? நாம் முன்னம் சிந்தித்தோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய குடி என்று. இந்த உலகத்தில் முதலில் நீர் வந்தது, பிறகு கல் வந்தது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார். கல் வெளியே தென்பட்ட பொழுது அந்த கல்லில் உயிரினங்கள் வாழத் துவங்கின. தண்ணீரில் இருந்த உயிரினங்கள் பிறகு கல்லுக்கு வந்தது, பிறகு மண்ணுக்கு வந்தது. இப்படியெல்லாம் பரிணாமம் ஏற்பட்டதாக சொல்லுகிறார். அப்படி கல்லுக்கு உயிரினங்கள் வந்த பொழுது அந்த உயிரினங்கள் பரிணாமப்பட்டு மனிதன் என்கிற அந்த 6வது பிறவி வந்தது. இந்த 6வது பிறவியிலே மனித தோற்றம் வந்ததற்கு பிறகு அவன் வெளியிலே உறுப்பு வளர்ச்சிகளை நிறைவு செய்த 5 பிறவிகளில் 6வது பிறவி என்று சொல்லக்கூடிய மனித பிறவியிலே அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் அவனுக்கு உருவான. அந்த மனம் என்கிற கருவி அவனுக்குள் இயங்க துவங்கியது. இன்னது இது, ஆகாதது இது என்று பகுத்து சொல்லக்கூடிய பகுத்தறிவு மனிதனுக்கு வந்தது. அப்ப மனிதன் இந்த பகுத்தறிவு சிந்தனைக்கு வந்ததற்கு பிறகு அவன் இயற்கையை அவதானிக்கின்றான். அந்த இயற்கையினுடைய அற்புதங்களை, அதிசயங்களை அவன் வியந்து பார்க்கின்றான். அப்படி இயற்கையை அவன் பார்த்ததற்கு பிறகு இயற்கையில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் அவன் உள்ளே ஒரு சிந்தனையை உருவாக்குகிறது. தீ, நீர், காற்று, அண்டவெளி, மண், இப்படியாக இருக்கக்கூடிய இயற்கை பொருட்களை அவன் ஒவ்வொன்றாக அவதானிக்க துவங்குகிற பொழுது ஒவ்வொன்றிலும் ஒரு அதிசயம் இருப்பதை அவன் உணரத் துவங்கினான். அந்த அதிசயம் எப்படி நிகழ்கிறது என்கிற ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி அவனுடைய உள்ளத்தின் உள்ளே எழத் துவங்கியது. அதற்கு அவன் விடை தேட முற்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அந்த விடை தேடக்கூடிய பயணம் விரிந்து கொண்டே போகிறது. இப்படியாக அவன் விரிந்து கொண்டே போகிற பொழுது அவனுக்குள் ஞானம் பிறக்க துவங்குகிறது. அந்த ஞானம் தன்னுடைய ஆற்றலில் அதிகமான ஒரு பிரகாசத்தை தருகிற பொழுது அவன் இயற்கையினுடைய ஒரு ஆற்றல் இருப்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். அந்த ஆற்றல் என்ன ஆற்றல் என்கிற கேள்வி அவனுக்குள் எழுந்த பொழுதுதான் அவன் இந்த உலகத்தில் மனித சிந்தனைக்கும் இயற்கைக்குமான தொடர்பை ஏற்படுத்துவது 3வது ஒரு பொருள் என்கிற உண்மையை உணரத் துவங்கினான். ஆக மனிதன், உலகம், 3வதாக ஒரு பொருள் இருக்கிறதை அவன் எண்ணத் துவங்கினான். அது என்ன ஒரு 3வது பொருள்? மனிதன், உலகம், 3வது ஒரு இயக்குகிற பொருள். இந்த பகுப்பில், இந்த பாகுபாட்டில் நம் மூதாதையர்கள் நமக்கு கண்டு சொன்ன உண்மைதான். மனிதன் ஆக இருக்கின்ற உயிரினம் பசு என்கிற பெயரை சொன்னார். உலகத்திற்கு பாசம் என்கிற பெயரை வைத்தார். இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய 3வது ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலுக்கு பதி என்று சொன்னார். பசு என்றால் ஆன்மாக்கள், உயிரினங்கள். இந்த ஆன்மாக்களாகிய உயிரினங்கள் பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த உலக கட்டுக்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பசுவாகிய உயிரும் பாசமாகிய உலகமும் எதனால் இயக்கப்படுகிறது என்று சொன்னால் பதி என்று சொல்லக்கூடிய 3வது ஆற்றலால் இயக்கப்படுகிறது என்கிற உண்மையை அவர்கள் தரிசித்தார். அந்த 3வது ஆற்றலுக்கு அவர்கள் வைத்த பெயர்தான் இறைவன். பதி என்று சொன்னார். அந்த உணர்தல் அவர்களுக்குள் வந்ததற்கு பிறகு அவர்கள் தரிசித்தார்கள் தத்துவார்த்தமாக, மனிதன் நித்தியமாக உயிரை வைத்திருப்பான், உலகம் நித்தியமாக ஜீவித்துக் கொண்டிருக்கும், இறைவன் நித்தியமாக இருப்பான். அப்போ உயிரும் நித்தியமானது, உலகமும் நித்தியமானது, இறைவனும் நித்தியமானவன். இந்த உண்மைக்கு முப்பொருள் உண்மை என்று பெயர் வைத்தார். பதி, பசு, பாசம் ஆகிய 3ம் இருக்கிற பொழுதுதான் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு உண்மை பிறக்கிறது என்பதை நம்முடைய மூதாதையர்கள் அவதானித்து இந்த பதி, பசு, பாசம் என்கிற முப்பொருள் உண்மையை உலகத்திற்கு சொன்னார். மெய்யன்பர் பெருமக்களே, இந்த உண்மையை உலகத்திற்கு முதலில் சொன்ன தத்துவம் நம் சமயத்தினுடைய தத்துவம். தத்துவம் என்கிற சொல்லையே உலகத்திற்கு முதலில் தந்தவர்கள் நம் மூதாதையர். அந்த தத்துவத்திற்கு பேருண்மை என்று விளக்க பொருள் சொல்லலாம். அந்த பேருண்மையை தரிசித்து சொன்னவர்கள் நம் மூதாதையர்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய தமிழ் மண் மட்டுமல்ல, நம்முடைய ஈழ மண் மட்டுமல்ல, அமேசான் நதிக்கு
நதிக்கரையில் சிவலிங்கம் போன்ற தோற்றம் இருப்பதை, அங்கு இருக்கக்கூடிய படிமங்கள் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். மேற்கு நாட்டுகளில் அங்கு இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களில் நம்முடைய மரபியல் சின்னங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அங்கே இருக்கிற வாழ்வியல் முறைகள் தோன்றுவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய சமய சிந்தனை இந்த உலகத்தில் நிலை கொண்டிருப்பது நமக்கு புலப்படுகிறது. அப்படி புலப்படுவதற்கு காரணம் இந்த பேருண்மையை நம்முடைய மூதாதையர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வந்தவன் நம்முடைய இறைவன் என்று சொன்னார்களே, அதை படைத்தவன் நம்முடைய இறைவன் என்று சொன்னார்களே, அந்த மூலமும் முதலும் எங்கே இருக்கிறது என்பதை எப்படி நம்மால் ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்திற்குள் காண இயலவில்லையோ அவ்வளவு தொன்மையானது நம்முடைய சமயம். அந்த சமயத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதில் நாம் மட்டிலா மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உண்மையை, இந்த நிதர்சனத்தை இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் பலர் சொல்லுகிறார்கள். அந்த சிந்தனையை எளியவன் லங்காஸ்ரீ தமிழ்வின் ஊடகம் மூலமாக உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சிற்றம்பலம்.